உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகியம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மற்ற பயிற்சிகளுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு நம்ம கொடுக்கறதில்லை. நிறைய அன்பர்கள் இந்த ராகு கேதுவை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை. 8 கிரகங்கள் செய்ய முடியாத, 7 கிரகங்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த ராகு கேது தனி ஆளாக நின்று செய்து விடுவார்கள். ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை கோடீஸ்வரன் ஆக்கிறதும் ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை பிச்சைக்காரனாக மாற்றுறதும் இந்த ராகு கேதுக்கள் தான். மாயை கண்ணுக்கு தெரியாதவர்கள் அப்படின்னு அதனால தான் நிழல் கிரகங்களை நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ராகு கேதுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரே நாளில் ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்கிவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகும். சாதாரண நிலையில் இருப்பார், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நல்ல முறையில் அவனுக்கு ஓஹோன்னு கொண்டு வந்துடும் அந்த ராகு. அதே ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, அவனுக்கு ஒரு தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குமேயானால் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை கூட தலைகீழ் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். ஏதாவது ஒரு இடத்துல போய் மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்துடுவான். இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல பணத்தை ஏமாந்துட்டு நிம்மதியை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடும். திரும்ப கிடைக்காத வகையிலே மிகப்பெரிய லாஸ் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். உறவு முறைகளாக, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பந்துக்களாக இருக்கலாம். அப்போ இந்த ராகு கேது என்பது ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ராசி அன்பருக்கும் கட்டாயம் இந்த ராகு கேது என்பது மிக முக்கியமானது. அப்பேற்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி இந்த வருடம் 30/10/2023 அன்றைய தினம் ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து அப்பிரதட்சிணமாக மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு என்ன எப்படி நடக்கப் போகுது, என்ன பொசிஷனுக்கு நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சியால் அதிகமான நன்மைகள் எந்தெந்த தொழில் செய்பவர்களுக்கு, இல்லை எந்த மாதிரியான வேலை செய்பவர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், குறிப்பாக தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய கம்பெனிகள் வச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ், நிறைய கடைகள், ஹார்ட்வேர்ஸ், அது மாதிரி நிறைய கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அதே போல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பேக்கிங் மெட்டீரியல்ஸ், சின்ன ஒருத்தர் அல்லது 2 பேர், ஒரு 10 பேர் வரலும் வச்சு நடத்தக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள், ஒரு வெல்டிங் ஷாப் மாதிரியோ, ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரியோ, அந்த மாதிரியான, அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மால் சென்டர்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ், 2 வீலர் ஷோரூம், 4 வீலர் ஷோரூம்,
மால் சென்டர்ஸ், ஐடி பார்க்ஸ், ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டை நம்ம சொல்லணும். நிறைய அன்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ், அதுவும் குறிப்பிட்டு நம்முடைய ராசியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷேர் மார்க்கெட்டில் படாத பாடுபட்டு தெருவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய வினை தொடர்பு உங்களை திருத்தி கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பீங்க, ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் இருப்பீங்க. அந்த ராகு கேது எப்படி மறைமுகமான கிரகமோ அதே போல தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, இதெல்லாம் நாளைக்கு என்ன ரேட்டு வரும்னு உங்களுக்கு தெரியாது. ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் இந்த ரேட்டு கண்ணுக்கு தெரியாது, நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் அப்படிங்கிறது பூரா ராகு கேது. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அல்லது அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த பணம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க இருக்காங்களே, அவங்கள பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் நல்ல முறையில் ஜாதகம் வலுவாக இருந்து குலதெய்வ ஆசீர்வாதம், அதே போல் மாதாபிதாவுடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம், தெய்வ சக்தி இருக்குமே ஆனால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. கர்ம வினைகள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதுவே மேற்கொண்டு நான் சொன்ன அந்த தெய்வ அனுகூலம் அல்லது ஜாதக பலன் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிலைமை என எத்தனையோ அன்பர்கள், நம்ம ராசி அன்பர்கள், எத்தனையோ ராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம். சாமி, நான் இத்தனை கோடி ரூபாய் எனக்கு வரணும், இவ்வளோ லட்சம் ரூபாய் அங்கே வரணும், இது எத்தனையோ கோடி. ராகுன்னு சொன்னாலே லட்சம் கிடையாதுங்க, கோடி தான். 50 கோடியிலேருந்து 500 கோடியிலேருந்து 800 கோடியிலேருந்து 8000 கோடியிலேருந்து பல 1000 கோடி ரூபாய் வரையிலும் அந்த பணம் கொடுத்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இருக்கே, அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி அது. அதுக்கு தான் அந்த ராகு கேதுக்களை நம்ம மதித்து நடக்கணும். நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்பதுண்டு, நான் ஃபைனான்ஸ் பணம் கேட்குறாங்க, கொடுக்கலாமா, வட்டி தரேன்றாங்க. எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு செய்யுங்க. நான் எல்லாருக்கும் சொல்வது உண்டு, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்வது உண்டு, என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதை ஆணையிடுவது உண்டு. என்னை கேட்காமல் கொடுக்காதீங்க. அதை விட நீங்கள் வயிற்றில் ஈரத்துணியை கட்டின்னு கம்முன்னு படுத்துங்களா, பட்னியாக கூட படுத்துங்களா, உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ், அந்த பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், விவசாயமே பெரிய தோட்டமாக எடுத்து கான்ட்ராக்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல்னால் அது பெரிய ஹோல்சேல் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய மில் வச்சு நடத்தும், காட்டன் மில்ஸ் ஆகட்டும், பருத்தி மில் ஆகட்டும், ரைஸ் மில் ஆகட்டும், ஆயில் மில்ஸு, பெரிய பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், இதெல்லாம் நிறைய வியாபாரங்கள் இருக்குது. அதுமாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், அதான் ராகு கேதுனா ஊசி, மருந்து, இதெல்லாம் அந்த ஆப்ரேஷனுக்கான கருவி, எக்ஸ்ரே, இதெல்லாம் ராகு. அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ நான் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த 2022 ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு அவங்க ஒரு ஆஸ்பத்திரியை திறக்க முடியாத வகையில் ஒரு நிறைய கேஸ் வீண்பழி அவமானங்களை அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் ராகு கேதுவுடைய வேலை. மாயை யார் பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரியாது, ஆனால் பண்ணுறது ஒருத்தராக தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க, நம்ம அதை பிரசன்ன மார்க்கத்திலே அந்த சோழி போட்டு பார்த்து அவங்களுக்கு இதுதாம்மா பிரச்சனை. அவங்க எத்தனையோ ஜோசியர் பார்த்துருக்காங்க, வேத பண்டிதர்களை இப்போல்லாம் பார்த்து, வேதம் படித்தவங்களை எல்லாம் பார்த்து, வாத்தியார்களை எல்லாம் வச்சு நல்லா தேவையான ஹோமங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. பிரச்சனை அவங்களுக்கு முடியல. அப்புறம் நம்ம இடத்துல தெரிஞ்சவங்க மூலயமா அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சி அவங்க நம்ம இடத்துல பார்க்கின்ற பொழுது அதை கட்ட விற்கப்பட்டது. இதுதாம்மா பிரச்சனை.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் பிரச்சனை. இந்த எதிரி உங்களுக்கு நன்கு தெரிந்தவர், கூட இருக்கக்கூடியவர், இவங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நாம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து சொன்னோம். அப்புறம் அதை நாம் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் செய்து ப்ராக்டிக்கலாக அவங்கள்ட்ட ஒரு காம்ப்ரமைஸும் பேசி அந்த ஆஸ்பத்திரியை நம்ம அதை மீட்டு கொடுத்தோம். அப்போ அதுபோல் ராகு கேது என்று சொன்னால் ஊசி, எக்ஸ்ரே இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துடும். டாக்டர்ஸ் போட்ட ஸ்டெத்தோஸ்கோப் காதில் வச்சா சத்தம் கேட்குது, இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம். அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், அதே போல் ஃபார்மா, மருந்து மாத்திரைகள், இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர், பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. நம்ம காலேஜஸ் ஸ்கூலுடைய நிலைமையெல்லாம் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, ஏன்னா அந்த ராகு கேது என்னெல்லாம் அவங்கள ஆட்டி படைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எத்தனையோ செய்திகள் உண்டு அதை பற்றியா. காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், டீச்சர்ஸ், மெயினாக டீச்சர்ஸ், எத்தனை டீச்சர்ஸ் வந்து அவப்பெயருக்கு ஆளானாங்க. மாணவர்களுக்கு பயந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நடுங்கி உட்காந்து அந்த பீரியடாக இருந்தது. ப்ரொஃபஸர்ஸ், மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாம் பார்க்குறோம். எத்தனையோ திருப்பதியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு 4-5 பிரான்ச் வச்சுருக்காங்க மேலேயே ஹோட்டல்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாரும் தப்பு நடந்தால் யார்கிட்ட போய் கேட்கணும்? காவல்துறை அதிகாரி தான். காவல்துறை அதிகாரிகளே தப்பு செஞ்சால் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? அப்போ காவல்துறை அதிகாரிகள், டிரான்ஸ்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மை. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான ராகு கேது பயிற்சியாகத்தான் அமையப் போகிறது. காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் சனியுடைய ஆதிக்கம், 7.5 சனியுடைய முடிவு, இன்னொரு பக்கம் ராகு கேதுவுடைய பயிற்சி. அப்போ கடந்த காலங்களில் தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பது எனக்கு தெரிகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பக்கம் 7.5 சனியில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, அதே சமயத்தில் திரிகோணத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு வேற உங்களுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேதுவுடைய பார்வை. அப்போ இந்த தனுசு ராசி என்பர்கள் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான வம்பு வழக்குகள், குறிப்பாக பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அல்லது ஒரு பெரிய ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள் வம்பு வழக்குகளாக மாறியிருக்கும். சாதாரணமாக பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் கூட பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறி, உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்க, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸாக மாறி இருக்கும். அப்போ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அல்லது பண மோசடிகள், பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு இல்லைன்றது, ஏமாத்துறது, பண மோசடிகள், அல்லது உங்களுடைய முதலீடுகள், அதே சமயத்தில் வீண்பழி அவமானங்கள், சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், துறை ரீதியான நடவடிக்கைகள், டிபார்ட்மெண்ட் வைஸு நடக்கக்கூடிய அந்த என்கொயரிகள், அதே போல் எதிரிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், மறைமுகமான எதிரிகள், எதிரி யாருன்னே தெரியாமல் இருக்குது, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், நிறைய இடங்களில் இந்த பிளாக் மேஜிக்ஸ். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு, சனி ராகு வந்தாலும் இது இருட்டுக்குரிய வேலை, நிறைய இந்த வம்பு வழக்கு, ஜெயில் சம்மந்தப்பட்டது. யாருங்க ஒரு நல்ல ஒரு ஹையர் பெரிய குடும்பமாக இருக்கும், பெரிய அரசியல் தலைவராக இருப்பார்கள், ஒரு சினிமா துறையில் பேர் புகழ் பெற்றவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கும், அல்லது அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, நல்லா பழகக்கூடியவங்களே கூட சண்டை போட்டுக்கொள்ள இருப்பாங்க. அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களே. இப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு எனதருமை தனுசு ராசி அன்பர்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள். குறிப்பாக அதிகமான நன்மை பெறக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டால் தனுசு ராசியைத்தான் நாம் சொல்ல வேண்டும். தனுசு ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி
உங்களுக்குத்தான் அதிக நன்மை. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி இது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் ஒரு விசா ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு ரினிவல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், உங்களுடைய விசா ஒரு பிஆர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அது சம்மந்தமான கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், வெளிநாட்டில் உள்ள இன்சூரன்ஸ் ஒரு கேஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக அல்லது விசா ரிலேட்டடாக உங்கள் கம்பெனிக்கும் உங்களுக்கும் சம் ப்ராப்ளம் இருக்கலாம். இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அதே போல் அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அந்த அரசியலை பொறுத்தவரையில் நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பாரத தேசம் மட்டும், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எத்தனையோ வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள், எத்தனையோ எலெக்ஷனில் எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், எலெக்ஷன் எப்படி இருக்கும், எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத கூட அன்னை வாராகி இடத்திலே ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி என்பர்களே, நிச்சயமாக அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக வரக்கூடிய எதிர்காலம் இந்த ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்கு நன்மையை செய்ய போகிறது. அதே போல் அரசியல் போட்டிகள், மனக்குழப்பம், தேவையில்லாத மனபயம், அதிகப்படியான மனபயம், மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாது, சம்பந்தம் இல்லாத பயங்கள், அதே போல் ஒரு சிலருக்கு மரண பயங்கள் கூட இருக்கும், ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கும், தொழில் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய பயமாக இருக்கும், உறவு முறைகளுக்கு வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவாரோ, பசங்க இப்படி பண்ணுமோ, மனைவி இப்படி செய்வாங்களோ, அப்போ உறவு முறைகள் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கும். அப்போ மனசில் ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனபயம், ஆரோக்கிய குறைவுகள், ஆரோக்கிய கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இவையெல்லாமும் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல் முக்கியமாக நம்ம சொல்லணும்னாக்கா, தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், ஒரு ஐடி ரைடோ அல்லது சிபிஐ ரைடோ, சிபிஐ என்கொயரி, ஐடி என்கொயரி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட அன்னை வாராகி வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு அது குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசியை பொறுத்தவரையிலே இந்த ராகு கேது பயிற்சி ஒரு 70% நல்ல சுபத்துவமான நன்மைகளை தரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஸோ இந்த ராகு கேதுவால் அதிக நன்மை தனுசு ராசிக்கு என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல நம்ம அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும் இடம் தேடி கொண்டிருக்கின்றோம். அம்பாளுடைய கருணை, அம்பாளுடைய உத்தரவு யார் மனசில் புகுந்து எந்த இடத்துல, சாமி நான் இடம் தர உங்களுக்கு, நீங்கள் இங்கே கட்டிக்கோங்க, கொடுக்கக்கூடிய தகுதி, அம்பாளுடைய உத்தரவு உங்களுக்கு அந்த மனசில் விஷயம் தோன்றுமே ஆனால் கொடுக்கக்கூடிய தகுதி, நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். அதி விரைவிலே வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் அமையட்டும் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த ராகு கேது பயிற்சியால் அதிக கவனம் தேவை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ராகு கேதுவை அலட்சியமாக நினைக்காதீர்கள். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேது சரியில்லாமல் இருந்தால் கூட முன்னேற்ற தடைகள் இருக்கும், ஜெயிக்க முடியாமல் இருக்கும். அதிக உழைப்பு, நிறைய முயற்சி எடுக்கிறேன் சாமி, நிறைய நான் ட்ரை பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு சக்ஸஸ் இல்லை. அதுக்கு மறைமுகமான காரணம் இந்த ராகு கேது. எந்த ஒரு ஜோதிடர் ராகு கேதுவை சரியாக கவனிக்கிறாரோ அந்த ஜோதிடத்தில் சென்று பார்க்கக்கூடிய நபர் வெற்றி பெறுவார். ஆகையினால் இந்த ராகு கேதுவை சாதாரணமாக நினைக்காதீங்க. நிச்சயமாக இந்த ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதனுடைய ரகசியங்களை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.